வணக்கம். இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனையிலே அரிபலம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நெல்லி மரம் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. நெல்லி மரத்தையே அரிபலம் என்று அழைக்கிறார்கள். வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நெல்லிக்காயை தினம் உண்பவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக திகழ்வார்கள். ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் அதற்கு மறுநாள் துவாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்துக் கொள்வது வழக்கம். நெல்லி மரத்தின் கீழ் அன்னதானம் செய்தால் மிகுந்த பலன் கிடைக்கும். நெல்லிக்காயை இரவு நேரங்களிலும் வெள்ளிக்கிழமையும் உண்ணக்கூடாது என்பது ஐதீகம். ஒரு சமயம் குபேரன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செய்தான். அவருடைய தவத்துக்கு மெச்சிய பிரம்மன் காட்சி தந்து பொன் பொருள் மற்றும் புஷ்பக விமானத்தை தந்து ஆசீர்வாதம் கொடுத்து மறைந்தார். இதை அறிந்த ராவணன் குபேரன் மீது தொடுத்து புஷ்பக விமானத்தை கவர்ந்து சென்றான். இதைத் தொடர்ந்து சுக்கிரன் குபேரனிடமிருந்து பொன்னையும் பொருளையும் அபகரித்து கொண்டான். கைலாயம் சென்ற குபேரன் சிவபெருமானும் தன் நிலையை குறித்து முறையிட்டான். சுக்கிரனை வதம் செய்யும் நோக்கத்தோடு சிவபெருமான் திரிசூலத்தை கையில் எடுத்தார். இதை அறிந்த சுக்கிரன் சூட்சும வடிவம் தாங்கி சிவபெருமானின் வயிற்றுக்குள் நுழைந்து வாய் வழியாக வெளியேறினான். இதனால் சுக்கிரன் புத்திரனுக்கு சமமாகிவிட்டதால் அவனை கொல்வது முறையல்ல என்று பார்வதி தேவி சிவபெருமானை தடுத்தார். இதன்பின் சிவபெருமான் குபேரனிடம் உன் இருப்பிடம் சென்று அங்கு நெல்லி வனத்தை உண்டாக்குமாறு அறிவுறுத்தினார். நெல்லி மரத்தில் வாசம் செய்வர் மகாலட்சுமி. விரதமிருந்து தினமும் மகாலட்சுமியை பூஜித்து வந்தால் எந்த செல்வத்தை பெற முடியும் என்று ஆசீர்வாதம் வழங்கினார். அதன்படியே தன் இருப்பிடமான அலகாபுரிக்கு திரும்பி நெல்லி வனத்தை உண்டாக்கி தினமும் மகாலட்சுமியை பூஜித்து வழிபட்டான் குபேரன் பக்திக்கு மெச்சிய மகாலட்சுமி அவன் இழந்த செல்வத்தைப் போல பல மடங்கு செல்வத்தை அளித்து அவனுக்கு ஆசீர்வாதம் தந்தார் என்று தெரிந்து கொண்டோம். நன்றி.